அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வாரமும் ஓமான் நாட்டிலே அரபு மொழியில் ஓதப்படுகிற ஹுத்துபா பிரசங்கத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பினை நாம் வழங்கி வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இது போன்ற நம்முடைய முயற்சிகளை இஹ்லாஸானதாகவும் பொருந்திக் கொள்ளப்பட்டதாகவும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் அதேபோல் இதை கேட்கக்கூடிய உங்களுக்காகவும் உங்களது குழந்தைகள், பெற்றோர்கள், உங்களது உறவினர்களுக்காகவும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக இன்று ஹிஜ்ரி 1446 ஷஅபான் மாதம் பிறை 1 31ஆம் திகதி ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு. இன்றைய தலைப்பு அஸ்ஸலாமத்துர் ரக்மியா தௌஇயத்துன் வ விகாயத்துன். அதாவது நவீன தொழில்நுட்ப ஊடகங்கள், இந்த மீடியாக்கள், இதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதும் விழிப்புணர்வோடு இருப்பதும் அதில் வரக்கூடிய தீங்குகளை தடுத்துக் கொள்வதும் என்று தலைப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்றைய நவீன உலகத்திலே பல்வேறு வகையான ஏமாற்றுகள், மோசடிகள், துரோகங்கள் இந்த நவீன ஊடகங்கள் மூலமாக செய்யப்படுகிறது. சிலபோது மனிதர்களுடைய பொருளாதாரங்கள் நவீன வடிவத்திலே சுரண்டப்படுகிறது. பல்வேறு வகையிலே மனிதர்கள் இந்த நவீன ஊடகங்களால் ஏமாற்றப்படுகிறார்கள். சிலபோது மனித மானங்கள் வீணாகவே அவமானப்படுத்தப்படுகிறது. தேவையில்லாத வதந்திகளும் பொய்களும் சோடிக்கப்பட்டு இந்த மீடியாக்களிலே பேசப்பட்டு தீயவர்கள் சிலபோது நல்லவர்களாகவும் நல்லவர்கள் சிலபோது தீயவர்களாகவும், இதே போன்று இந்த தொழில்நுட்ப சாதனங்கள், மீடியாக்களை மக்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக இளைஞர் சமூகம், குழந்தைகள் இந்த நவீன ஊடகங்களால் தவறி போகிறார்கள். இப்படி பல வகையான பாதகங்களும் சாதகங்களும் இந்த நவீன மீடியாக்களிலே அமைந்திருக்கிறது. எனவே இவைகளை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், நம் குழந்தைகளுக்கு நாம் இதை எவ்வாறு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும், இவைகளை பயன்படுத்தும் போது எத்தகைய பாதகமான விஷயங்கள் நாம் எதிர்நோக்குகிறோம், நாம் எத்தகைய இழப்புகளை சில போது சந்திக்கிறோம், இவைகளெல்லாம் மிகச் சுருக்கமாக இந்த ஹுத்துபாவிலே மிக தரமாக இந்த ஹுத்துபா தயார்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையிலே தமிழ் சமூகம் இது போன்ற உரைகளை கேட்பது என்பது மிக முக்கியமானது என்ற அடிப்படையிலே இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஏனைய பிரசங்கங்களை விட மிகவும் அவதானமாக நீங்கள் கேட்டு பயனடைய வேண்டும் என்று நான் உங்களை வினயமாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அஸ்ஸலாமா அர் ரக்மியா, இந்த டிஜிட்டல் ஊடகங்கள், அதாவது தொடர்பு சாதனங்கள், நவீன இந்த தொழில்நுட்பம், இதிலே மனிதன் தௌஇயா மிகவும் விழிப்புணர்வோடும் விகாயா தன்னை அதனுடைய தீங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவனாகவும் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு நிதானமான அறிவை தந்திருக்கிறான். கூர்மையாக சிந்திக்கக்கூடிய சிந்தனையை, புத்தி அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த அல்லாஹுவை நாம் முதலாவது புகழ வேண்டும். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் கடைசி தூதராகவும் வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் இருந்தார்கள். காரியங்களை, செயல்பாடுகளை, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அதை செய்வதற்கு முன்பு நன்கு கவனிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு செயலையும் அதனுடைய தீய விளைவுகளிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் விதமாக அவர்களும் செய்தார்கள். இந்த உம்மத்தையும் ஏவினார்கள். அப்படிப்பட்ட தூதருக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. அவர்களை பின்பற்றியவர்கள் இறுதி நாள் வரைக்கும் பின்பற்றக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சாந்தியையும் சமாதானத்தையும் உண்டு பண்ணுவானாக. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இபாதல்லாஹ் இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வகூனு மின் தவில் ஹிக்மத்தி வல் அனாத், நிதானமானவர்களாகவும் அறிவுள்ளவர்களாகவும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களை பொறுத்தவரையும் அல் முத்தஅம்மிலீன லி அவாகிபில் அம்ர், ஒவ்வொரு விஷயத்தையும் அதனுடைய பின்விளைவுகளை அவன் சிந்திக்கக்கூடியவனாக இருக்கணும். வல் ஹரீசீன அலன் நஜாத், அவர்கள் வெற்றி பெறுவதிலே கவனமானவர்களாக, ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த விஷயம் நமக்கு நன்மை பயக்குமா என்று கவனமாக இருக்கணும். அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் இதை செய்தால் அல்லாஹ்விடத்திலே வெற்றி கிடைக்குமா என்று நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். தனது சிந்தனையை, தனது அக்லை, அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய மிகப்பெரிய நிஅமத்தை அவன் சரியான முறையிலே பயன்படுத்த வேண்டும். இது இந்த ஹுத்துபாவிலே ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வரிகளாகும். யஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஞானத்தை வழங்கட்டுமாக, உங்கள் உள்ளங்களை அல்லாஹ் சீர்படுத்தட்டுமாக, அல்லாஹ் உங்கள் உள்ளத்திலே அமைதி ஏற்படுத்தட்டுமாக. அன்ன ஹாதா ஸமன் முக்தலிஃபுன் அன் அஸ்மானின் மதத்,
இந்த காலம் இருக்கிறதே, இது கடந்த காலங்களை விட வித்தியாசமான ஒரு யுகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை கடந்து சென்ற ஏனைய காலங்களை விட இந்த காலம் ஒரு ஏனைய காலங்களை விடவும் மிக வித்தியாசமானதாக இருக்கிறது. அதைவிட மிக தூரமான ஒரு நிலைப்பாட்டிலே இன்றைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது. فقد بلغ فيه تطور التقني مبلغه. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிகவும் உச்ச நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இலத்திரனியல் சாதனங்கள் மிக உச்ச நிலையிலே வளர்ந்திருக்கின்றது. எனவே ولا يكاد يجهل عاقل انه سلاح ذو حدين. எந்த ஒரு அறிவுள்ளவனுக்கும் தெரியும் இந்த நவீன ஊடகம், இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி, இன்றைய நவீன தொழில்நுட்பம், அதனுடைய வளர்ச்சி என்பது இரண்டு பக்கங்களை கொண்டிருக்கிறது, இரண்டு கூறுகளை கொண்டிருக்கின்றது. அதற்கு சாதகமான பாதகமான இரண்டு பக்கங்களும் அதற்கு இருக்கிறது. ஒரு கத்தியை போல, அந்த கத்திக்கு ரெண்டு பக்கமும் கூறு இருந்தால் அது நல்ல விஷயங்களையும் செய்ய முடியும், அதை கொண்டு பாதகமான விஷயங்களையும் செய்ய முடியும். சிலவர்கள் இந்த நவீன ஊடகங்களை கொண்டு நற்பயன் அடைந்து கொள்கிறார்கள், மிக உச்சகட்டமான பயனை பெற்றுக் கொள்கிறார்கள். மஅல் அஸஃப், அதாவது கவலைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், மய்யுஸீஉ இஸ்திமாலஹு, யார் சில பேர் இருக்கிறாங்க இதை பயன்படுத்துகிறார்கள், ஃபயதஅதா பிஹி வயூதி, அதை அந்த நவீன ஊடகங்கள் அவர்களுக்கு பல்வேறு வகையான தீங்குகளை அது ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகிறது. அதை கொண்டு அவர்களும் தீங்கு பெறுகிறார்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு அருமையான ஒரு குத்பான்னு பாருங்க. ومن صور ذلك الاستعمال غير المشروع ما بات يطفو على السطح من مظاهر الاحتيال الالكترونيه. அதாவது இந்த நவீன ஊடகங்களுடைய பயன்பாடு இருக்கிறதே, அது எப்படி இன்றைக்கு ஆகியிருக்கிறது என்று சொன்னால், சட்டவிரோதமான செயல்பாடுகள் இன்று பெருகி போயிருக்கின்றது. ஏமாற்றுகளும் மோசடிகளும் இன்றைக்கு பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இஸ்திக்தாமு வசாயில் அல் எலக்ட்ரோனியா. இந்த இலத்திரனியல் சாதனங்களை, நவீன ஊடகங்களை பயன்படுத்துவதிலே மக்கள் மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலைமை அடைந்திருக்கின்றார்கள். அதாவது முறைகேடாக இதை பயன்படுத்துகின்றார்கள். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் அவன் இதை பிழையான முறையிலே பயன்படுத்தக்கூடாது. இந்த இலத்திரனியல் சாதனங்களை, இந்த ஊடகங்களை, இந்த தொழில்நுட்பங்களை இவன் ஹைருக்காக பயன்படுத்த வேண்டுமே தவிர சட்டவிரோதமான எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும், தன்னுடைய செயல்பாடுகளுக்கும், பிறருடைய பொருளாதாரத்தை சுரண்டுவது அல்லது பிறரை ஏமாற்றுவது அல்லது பிறரை மானபங்கப்படுத்துவது, இது போன்ற எந்த ஒரு செயலிலும் ஒரு முஸ்லிம் ஈடுபடக்கூடாது. வயம்பகிலில் முஸ்லிம் கபல மஅரிஃபத்தி சுவரி ذلك அன்வாஇ. இந்த நவீன ஊடகங்கள், இலத்திரனியல் சாதனங்கள் இது போன்ற விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த இலத்திரனியல் சாதனங்கள், ஊடகங்கள், இந்த வளர்ச்சிகள், இதனுடைய வகைகள், என்னென்ன வகையான இந்த நவீன ஊடகங்கள் இருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த சாப்டருக்குள்ள நீங்கள் நுழையும். அந்த அடிப்படை என்னவென்று சொன்னால், இல்மல் யகீன், உறுதியான ஒரு அறிவாக அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னல் இஸ்லாம் கத் ஹذر الناس من الغش. இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையும் மனிதர்களை ஏமாற்றுவதை அது கடுமையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறது. மனிதர்களை நீங்கள் ஏமாற்றிவிடக் கூடாது, மனிதர்களுக்கு நீங்கள் மோசடி செய்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் எங்களை ஏமாற்றுகிறானோ அவன் எங்களை சார்ந்தவன் அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வஅய்யு இஹ்தியாலின் அலன் நாஸ் இன்னமா ஹுவ கிஷ்ஷுல் லஹும். அது எந்த வகையான மோசடியாக ஏமாற்றாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. அது இன்றைய நவீன கால இலத்திரனியல் சாதனங்கள், நவீன ஊடகங்கள், இந்த மீடியாவின் மூலம் செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய வியாபாரத்திலோ ஏனைய நடவடிக்கைகளிலோ அல்லது வாழ்க்கையின் எந்த ஒரு வகையாக இருந்தாலும் அவன் மோசடிக்காரனாக இருந்துவிடக்கூடாது. குறிப்பிட்ட இலத்திரனியலை பற்றி மட்டும் அது பேசல. நம்முடைய கொடுக்கல் வாங்கல், நம்முடைய வியாபாரம் அனைத்திலும் அவன் நம்பிக்கையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. மனிதர்களுடைய பொருளாதாரத்தை தவறான முறையிலே எடுத்துக்கொள்வதை, சாப்பிடுவதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், எப்படி? சூரா அல் பக்ராவிலே 188வது வசனத்தை படித்து பாருங்கள். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில்
உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுக்கு மத்தியிலே தவறான முறையிலே நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். இஸ்லாத்தை பொறுத்தவரையும் உச்சகட்டமாக இந்த மனித சமுதாயத்தை அது எச்சரிக்கை செய்கிறது. அலா அன்னல் முஸ்லிம் அல் ஆகில், ஒரு புத்திசாலியான ஒரு அறிவுள்ள ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் லைஸ பில் உஜூல் அல்லதி யக்தஃபு லுப்புஹு ஐயுராபித்தில் எலக்ட்ரோனி, அதாவது அவன் ஒரு முஸ்லிம் மிகவும் அவசரப்பட்டு இலத்திரனியல் சாதனங்களிலே தன்னுடைய சிந்தனையை அவன் இழந்துவிடக் கூடாது. அதனால் அவன் கவரப்பட்டு இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக உங்களை ஏமாற்றுகிறவர்களுடைய அந்த சதிகளுக்குள் அவன் அவசரப்பட்டு நுழையக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான், இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாம் சொல்கிறது. பல் ஹுவ ஹகீமுன், அவன் அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும். வவக்காஃபுன் வவாஇன், ஞானம் உள்ளவனாக, விழிப்புணர்வு உள்ளவனாக, நிதானமானவனாக இந்த இலத்திரனியல் சாதனங்களை அவன் பயன்படுத்த வேண்டும். முஸ்லிம் அறிவுள்ளவன், அவன் ஏமாற்றப்படக்கூடாது என்பதை மிகவும் கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை பொதுவாகவே சொல்கிறான். எப்படி? லா வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், எதை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்களுக்கு எதிலே அறிவில்லையோ அதிலே நீங்கள் போய் நீங்கள் நுழைந்து விடாதீர்கள், அந்த விஷயத்திலே நீங்கள் ஈடுபடாதீர்கள். ஏனென்றால் இன்ன ஸம்அ வல் பஸர் வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, மனிதனுடைய பார்வையும் உள்ளங்களும் கேள்விகளும், இன்ன ஸம்அ கேள்வி, பார்வை, உள்ளங்கள், குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே விசாரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று சூரா இஸ்ராவிலே 36வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரரே, இது முக்கியமாக ஒன்று விளங்கணும். யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது. அது நவீன தொழில்நுட்ப ஊடகங்களாலோ அல்லது நாங்கள் இந்த டிஜிட்டல் உலகத்திலேயோ அல்லது சாதாரண நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயோ ஏமாற்றுவது கூடாது. தவறான முறையிலே பிறருடைய பொருளாதாரத்தை நாம் எந்த வழிகளிலும் எடுத்து விடக்கூடாது. இன்னைக்கு டிஜிட்டல் களவு தான் உலகத்தில் ஆகப்பெரிய களவு. போய் ஊடு உடைச்சி பேங்க் உடைச்சி எடுக்கிறதெல்லாம் இன்னைக்கு பழைய காலமாக மாறிவிட்டது. ஒருவருடைய அக்கௌண்ட்ல காசை எப்படி திருடலாம், அல்லது ஒருவருடைய பணத்தை எப்படி டிஜிட்டல் முறையில அதை நாம் சூறையாடலாம், எப்படி அவரை தவறான அல்லது மோசமான பொருள்களை அவரை கொள்வனவு செய்ய வச்சு இன்னைக்கு பார்க்கிறோம். அதாவது எலக்ட்ரானிக் பர்ச்சேசிங், தசவுக்கல் எலக்ட்ரோனியா, இலத்திரனியல் இன்னைக்கு கொள்வனவுகள் இன்னைக்கு செய்யறாங்க. மக்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்றாங்க, மிக தரமானது அப்படி இப்படின்னு சொல்லி அதிலே எத்தனையோ பேர் ஏமாறுறாங்க. இந்த மாதிரி உழைக்கிறதும் கூடாது, ஏமாறுவதும் கூடாது. எனவே ஒரு முஸ்லீம் கவனமாக இருக்கணும், அவசரப்பட்டு விடக்கூடாது, நிதானமாக ஞானத்தோடு அவன் செய்யணும். எனவே தான் அல்லாஹ் சொல்றான், நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் விளங்காத விஷயத்துக்குள்ள நீங்க போய் நீங்கள் ஈடுபடாதீர்கள். அல்லாஹ்விடத்தில் அதெல்லாம் விசாரணைக்குரியதாக இருக்கிறது. அதே மாதிரி ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தஅன்னி மினல்லாஹ், நிதானமான போக்கு என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்ததாகும். வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அதாவது அவசரம் என்பது ஷைத்தானுடையது. எதிலையும் நாங்கள் உடனே எடுத்த உடனே நமக்கு ஒன்றும் விளப்பம் இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர்லையோ அல்லது இணையதளங்கள்லையோ அல்லது ஃபோன்லையோ அல்லது பேங்கிங் டிரான்ஸ்ஃபரோ எதா இருந்தாலும் அவசரப்பட்டு நாங்கள் அதில் அறிவில்லாமல் நுழைஞ்சி, இப்போ சில ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் இப்படி உங்களோட பேங்க்லேருந்து பேசுகிறேன், உங்களுக்கு நாங்கள் இப்படி ஒரு லோன் தரப்போகிறோம், அல்லது உங்களுக்கு இது செய்ய போகிறோம், அல்லது உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்குது, அல்லது உங்களுக்கு இந்த கம்பெனியால் உங்களுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வந்திருக்குது, உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை சொல்லுங்கள், உங்களோட பேங்க் கார்டில் உள்ள நம்பரை சொல்லுங்கள், அந்த பாஸ்வேர்டை சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்தீங்க அதை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் உங்களோட லட்சக்கணக்கான அல்லது நீங்கள் சேமித்த காசுகளை கொள்ளடிச்சிடுவோம். இந்த மாதிரி நிறைய நடந்து கொண்டு இருக்கிறது. அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி நல்ல முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும். அறிவை நம்பிக்கையானவர்களிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அறிவு சொல்லித்தர போகிற போர்வையிலேயே நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த நவீன ஊடகங்களில் இருந்து விடக்கூடாது, நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல ஒரு செய்தி வருது, இந்த ஹுத்பாவில் அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அல் அஷஜ் அப்துல் கைஸ் என்ற ஒரு நபித்தோழருக்கு சொன்னாங்க, இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன்னுட்டாங்க, உன்னிடத்திலே 2 பண்புகள் இருக்கிறது, 2 குணங்கள் இருக்கிறது, அல் ஹில்மு வல் அனாஸ் சொன்னாங்க. அதாவது பொறுமையும் நிதானமும் உன்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாங்க. எனவே பொறுமையும் நிதானமும் ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக உயர்ந்த குணமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு நாம் ஒரு விஷயத்தில் இறங்கிவிடக்கூடாது, பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார்கள். அது இந்த நவீன ஊடகங்களை பயன்படுத்துவதிலும் இந்த நிலைப்பாடு நமக்கு வர வேண்டும். ஐயுஹல் உக்கலா, அறிவுள்ளவர்களே, புத்திசாலித்தனம் உள்ளவர்களே, இன்னலில் விகாயத்தி மினல் இஹ்தியாலில் எலக்ட்ரோனி, இந்த இலத்திரனியல் சாதனங்களை கொண்டு ஏமாற்றுவதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு
வஸாயில கஸீரா, நிறைய உங்களுக்கு வழிமுறைகள் இருக்கிறது. வஸுபுலன் முத்தனவ்விஆ, பல வகையான அதற்கான சிஸ்டம் உங்களிடத்தில் இருக்கிறது. நீங்க அவசரப்பட தேவையில்லை, நீங்க நிதானம் இழந்து போக தேவையில்லை, நீங்கள் ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஏராளமான வழிமுறைகள் இந்த இலத்திரனியல் சாதனங்கள் தந்திருக்கிறது உங்களுக்கு. ஃபமின்ஹா, இதுல முக்கியமாக ஒரு முஸ்லிம் கவனமாக இருக்கணும். நிறைய இன்றைக்கு நாங்கள் பேப்பர்களையும் இன்றைக்கு மீடியாக்களையும் கேள்விப்படுறோம், இந்த நபருடைய காசில் அவரோட காசை காணுமா, பல விஷயங்கள் அதில் இருக்குது. இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பேங்க் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது காசு பேங்கில் அவங்க வந்து ஃபோன்லேயே என்ன செய்வாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான அந்த அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. பொதுமக்களுக்காக நான் சொல்கிறேன், படித்தவங்களுக்கு நான் சொல்கிறது விளங்கும். அதாவது பேங்கில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு டிஜிட்டல் அக்கௌண்ட், டிஜிட்டல் முறையில் அந்த காசுகளை நீங்கள் கையாளலாம். உங்களுக்கு உதாரணமாக ஒமான் இருக்கக்கூடியவங்களுக்கு மஸ்கட் பேங்க்லையோ சோஹார் பேங்க்லையோ அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷனை ஃபார்மில் நிரப்பிப்பாங்க, அந்த ஃபார்மில் வச்சுப்பாங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பாஸ்வேர்டை கூட நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுப்பீங்க. ஆனால் சில நேரம் துரதிருஷ்டவசமாக உங்களுடைய ஃபோன் சில போது ஹேக் செய்யப்பட்டால் எங்கேயோ இருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட காசு எடுத்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க சும்மா இருந்த என்னோட பேங்க்ல உள்ள காசு இல்லாமல் போச்சுது. சும்மா இல்லாமல் போகவில்லை, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களோட ஃபோனை தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள். யாரோ உங்களை தவறாக மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரோ உங்களுடைய ஃபோனை ஹேக் செய்வதற்கான வைரஸ் உங்களோட ஃபோனுக்குள்ள நுழைச்சிக்கிறாங்க. உங்களை அறியாமலே அந்த படத்தை நீங்கள் டவுன்லோட் செய்திருக்கலாம், அந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணியிருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வழிமுறையிலே நீங்கள் சூறையாடப்படுகிறீர்கள். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர், இது நவீன அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாமர மக்களும் இதெல்லாம் யூஸ் பண்றதால தெரிஞ்சு வைக்கணும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுக்கு விளப்பம் இல்லாட்டி உங்களுக்கு நம்பிக்கையாக உங்களுக்கு தெரிந்தவர்களை கொண்டு, சில போது பிள்ளைகளே ஏமாத்துவாங்க. இன்றைக்கு என்ன நிலைமைன்னு சொன்னா, நாம் நம்பக்கூடிய நமது பிள்ளைகளே நமக்கு சில போது துரோகம் அளிக்கிறார்கள். நம்மளோட பொருளாதாரத்தை அவங்க நமக்கு தெரியாமலே சூறையாடி போட்டு நாம என்னமோ ஏமாந்த மாதிரி அவங்க நமக்கு முன்னாலே எக்ஷன் காட்டுறாங்க. பாப்பா எங்க காசை காணும் பாருங்களேன், பேங்க்ல இப்படி செஞ்சுட்டாங்களான்னு அவங்க செஞ்ச குற்றத்தை கொண்டு போய் பேங்க்ல போடுறாங்க. இன்னைக்கு நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது சில போது இவங்க பொருளாதாரத்தை தவறான முறையில் அவங்க அனுபவிப்பதற்காக அல்லது தேவையில்லாத பாவமான காரியங்களில் ஈடுபடுறதுக்கு வாப்பாட காசு கேட்டால் தரமாட்டார். ஆனால் வாப்பாட ஃபோனில் வாங்கி அந்த அக்கௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவரை வேலையை செஞ்சு முடிச்சிடுறார். இதில் இருந்தெல்லாம் தற்காத்துக் கொள்வதற்கு ஏராளமான வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி அந்த அறிவை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு ஒன்றும் தெரியாப்பா, என் புள்ள தான் நல்லா படித்தவன், அவன் தான் எல்லாம் ஃபோனில் செய்யலான்னு நீங்கள் கொடுக்குறீங்க. அவன் கெட்டு போகிறதுக்கு 1000 முறைகளை உங்களோட ஃபோனில் இருந்து அவன் எடுக்கிறான், பொருளாதாரத்தை சூறையாடுறான். உங்களுக்கு அதை பற்றி அறிவில்லை. சகோதரர்களே, இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. ஃபமின்ஹா ஹிமாயத்துல் மஅலூமாத்தி ஷக்ஸியத்தி இந்தல் உலூஜி இலா மிஸன்னாத்தி தவாசுல் எலக்ட்ரானிக். முக்கியமாக நாங்கள் இந்த சோசியல் மீடியாக்கள், அது மட்டுமல்ல இந்த நவீன இந்த டிஜிட்டல் மீடியாவை நாம் பயன்படுத்தும் போது, இந்த இலத்திரனியல் ஊடகங்களை நாம் பயன்படுத்துகின்ற போது, இன்டர்நெட்ல நாம் செயல்படுத்துகின்ற போது நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை நாம் ஒருபோதும் கொடுத்துடக்கூடாது. எந்த அளவுக்கு சொன்னால், சில ஃபேஸ்புக்கு பயன்படுத்தக்கூடியவர்கள் அல்லது சில சமூக மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவங்களாம் அவங்களோட பர்சனல் டேட்டாஸை வந்து பப்ளிக்கில் வச்சுக்கிறாங்க. எல்லாத்தையுமே பப்ளிக்கில் வைக்க தேவையில்லை. சில போது நமக்கு தேவையானவர்கள் தான் நம்மளோட தொடர்பு கொள்ளணும். நமக்கு தேவையில்லாதவர்கள் ஏன் நம்மளோட தொடர்பு கொள்ளணும்? நம்மளோட ஃபோன் நம்பரை ஏன் நம்ம பப்ளிக்காக கொடுக்கணும்? நம்மளோட இமெயிலை ஏன் நமக்கு பப்ளிக்காக கொடுக்கணும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது தனிப்பட்ட தகவல்களை முடிந்த வரைக்கும் நாங்கள் பொது வெளியில் போடாமல் இருப்பது என்பது மிக முக்கியமாக கவனிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டையோ அல்லது பாஸ்வேர்டையோ நம்ம சம்மந்தம் இல்லாத ஆட்கள்கிட்ட போய் கொடுக்கக்கூடாது. நம்ம சில ஆள்கிட்ட போய் நம்ம படிக்காதவங்க தானேன்னு சொல்லி என்ன சொல்கிறோம், நம்மளை எல்லாத்தையும் கேட்குறான், பேங்க் டாடி கார்டை தாங்குங்கிறான். கார்டை ஃபோட்டோ அடிச்சு இன்றைக்கி அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. உங்களோட கார்டை ஃபோட்டோ அடித்து அந்த கார்டில் உள்ள இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களோட ஃபோன் நம்பரை வச்சு அவங்க சில போது உங்கள்கிட்ட களவெடுத்துருவாங்க. அது உங்களுக்கே தெரியாது. ஆகவே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத எந்த நபரிடமும் அல்லது இலத்திரனியல் ஊடகங்களில் நீங்கள் பொதுவாகவோ உங்களது தனிப்பட்ட தகவல்களை நீங்கள் பகிராதீர்கள். எவ்வளோ அருமையான ஹுத்துபா சகோதரர்களே. சில நேரம் இன்றைய ஹுத்துபாட நேரம் ஒரு சில வினாடிகள் பிந்தினாலும் இது முழுசாக கேளுங்க. இதில் நிறைய பிரயோசனங்கள் இருக்கிறது. இந்த உங்களோட பொதுவான டேட்டாவை, பொதுவான தகவல்களை நீங்கள் பொதுவாக நீங்கள் காண்பிப்பது இருக்கின்றதே, அல்லது தஸ்ஹீல உசூலின் அல் உசூலி இலைஹா யுஅர்ரிது ஸாஹிபஹா அன் யஸ்தஹ்தஃப். அதாவது அதை போட்டவன் சூறையாடப்படுவதற்கு, அவன் டார்கெட் பண்ணப்படுவதற்கு அவன் காரணமாக இருக்கின்றான். சில நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சில தனிப்பட்ட போட்டோஸையோ அல்லது குடும்ப புகைப்படங்களையோ அல்லது சில பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்றாங்கன்னு சொன்னால் பெருமையாக தங்களை வீடியோ மாதிரி போடுறாங்க, ஸ்டேட்டஸில் போடுறாங்க. இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் சில போது இன்றைய நவீன டிஜிட்டல் உலகத்தில் என்னவெல்லாம் பண்ணலாம்.
உங்களுடைய போட்டோக்களை உருமாற்றி அல்லது நிர்வாணப்படுத்தி அல்லது மானபங்கப்படுத்தி உங்களிடத்தில் என்ன செய்யலாம், அவங்களை மிரட்டி உங்கள்கிட்ட பணம் வாங்கலாம். சில நேரங்களில் இதிலெல்லாம் இது ஒரு நீண்ட ஒரு சப்ஜெக்ட். கண்ணியமானவர்களே, நீங்கள் ஒரு நாளும் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையோ உங்களுடைய பாஸ்வேர்டையோ அல்லது உங்களுடைய விஷயங்களையோ நீங்கள் பொதுவெளியில கொண்டு வருகிற நேரத்தில் நீங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றீர்கள். இதன் விளைவாக பல தீங்குகளை நீங்கள் அடைகின்றீர்கள். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹித்ரக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு சொல்கிறான். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. நீங்கள் இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்த தெரியாதவர்களாக இருந்தால் அதற்கென்று அதை நன்கு தெரிந்த நம்பிக்கையான நபர்களை நாடுங்கள். நீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு எதிரிட்ட கொண்டு போய் நீங்க சரணடைகிற மாதிரி நீங்கள் உங்களிடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்க நம்பிக்கையாளர்கள் நினைச்சு இன்னும் பெரிய கல்லன்கிட்ட போய் இந்த பாருப்பா இதுல பாஸ்வேர்டு வந்து என்னன்னு பாரு, இது ஒன்றும் விளங்கல, இதுல எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்றதா நீனே டிரான்ஸ்ஃபர் பண்ணித்தான்னு சொல்லி நீங்க அப்படி கேட்க போனீங்கன்னா உங்களை அவன் ஏமாத்துறதுக்கிட்டே இருக்கிறவங்களை ஏமாத்திடுவோம். ஆனா அப்படி அல்ல, நம்பிக்கையான நல்ல மனிதர்களிடம் இருந்து தகவல்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் இதற்கு ஒரு பொதுவான வழிகாட்டுதலா சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால் தெரிந்தவர்களிடம் நீங்கள் சென்று கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே உங்களது தகவல்களை நீங்கள் வெளியிடக்கூடாது. நீங்கள் இது பற்றிய மேலதிக அறிவு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ويمكن مريد الحماية الإلكترونية هذه أن يلجأ إلى ذوي الاختصاص الأمناء, நம்பிக்கையான பிரத்யேகமாக இந்த இதை பற்றி தெரிந்தவர்களிடம் நீங்கள் கேளுங்கள். லியஸ்தஃபீத மின்ஹும், அவர்களிடமிருந்து நீங்கள் பயனடைந்து கொள்ளலாம். எனவே அல்லாஹ் இதை சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ர், நீங்கள் அஹ்ல ذிக்ர் என்ற அறிவுள்ளவர்களிடத்தில் நீங்கள் போய் கேள்வி கேளுங்கள் நீங்கள் தெரியாதவர்களாக இருந்தால். இதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கிறது. வஅலல் வாலிதைனி, இந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்களே, சில பெற்றோர்கள் கவனமாக இருந்தாலும் பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளை நம்புறது கூட. நம்ம நம்பிக்கையான பிள்ளைகளாக ஒருவேளை இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் சொல்றான், இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவுல் லக்கும்றான், உங்களுடைய மனைவிகளிலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் இருக்கிறார்கள். நம்ம எதிரி யாருன்னு தெரியாம நமக்குள்ள எதிரிகளை நம்ம வச்சுக்கிட்டோம். அல்லாஹ் அப்பா என்ன செய்யணும், பெற்றோர்கள் கவனமாக இருக்கணும். யுஹத்திர அவுலாதஹுமா மின் இஸ்திமாலி ஐ லுஅபத்தின் எலக்ட்ரானியத்தின் கைர ஆமினா. இன்றைக்கு நல்ல அதாவது கேம்ஸ் விளையாடுறாங்க. சில கேம்ஸ் இருக்கு வைரஸ், சில கேம்ஸை டவுன்லோட் பண்ணினா உங்களோட போன்ல உள்ள அத்தனை தகவல்களும் சூறையாடப்படும். கவனமாக இருங்கள் பெற்றோர்களே. உங்கள் குழந்தைகள் அதாவது தெரியாத பாதுகாப்பில்லாத எலக்ட்ரானியல் விளையாட்டுகளை கேம்ஸ்களை அவங்க விளையாடாமல் இருப்பதற்கும், அவ் மினல் இஃப்சாஹி ஐ மஅலூமாத்தின் அவ் பயானாத்தின் தஹுஸ்ஸுல் வாலிதைன், சில நேரம் நீங்க உங்களோட தகவல்களை நீங்க வெளியிட்டு இருக்க மாட்டீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகள் உங்களோட போனை பாவிப்பாங்க அல்லது உங்களோட இமெயிலை பாவிச்சு உங்களோட டேட்டாஸ் எடுப்பாங்க. உங்களோட தகவல்களை அவங்க சில நேரம் அவங்க அம்பலப்படுத்தி விடக்கூடும். அதன் மூலமாக உங்களுக்கு, ஏன்னா நம்ம தூரத்தில் உள்ள எதிரியை பற்றி கவனமாக இருக்கலாம். வீட்டுக்குள்ளே எதிரி இருந்தால் நம்ம எப்படி, புள்ள எதிரியாக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி வீட்டுக்குள்ளே உள்ளவங்க எதிரியாக இருந்தால் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அப்போ இது மாதிரி பிள்ளைகள் ஊடாக சில நேரம் உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், டேட்டாஸ்கள் அல்லது வங்கி இலக்கங்கள் அல்லது வங்கியினுடைய ஏதாவது உங்களுடைய ரகசியமானவைகள் வெளியிட்டு விடக்கூடாது. நீங்கள் இதை கவனமாக உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் அவர்கள் தெரியாத விஷயத்திலே ஈடுபடுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பெற்றோர்களுடைய கடமை என்னன்னு சொன்னா தங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். அவங்க என்னத்தை செஞ்சாலும் சரி புள்ளதான செஞ்சுட்டு போட்டு உடைய இயலாது. ஃபஃபில் ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயதி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், மேய்ப்பாளர்கள், அந்த மேய்ப்பு சம்பந்தமாக விசாரிக்கப்படுவார்கள். وهناك برامج نافعة تختص بالرقابة الأبوية, அதாவது எலக்ட்ரானியா, பெற்றோர்கள் குழந்தைகளை கண்காணிக்கக்கூடிய விதமான எத்தனையோ வகையான இன்றைக்கு அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. உதாரணமா புள்ள போனை வச்சுட்டீங்கன்னா அந்த புள்ள எப்படி அந்த போனை பயன்படுத்துது என்று நீங்கள் கண்காணிக்க முடியும். அதை உங்கள் தெரிந்தவர்களிடத்தில் நீங்கள் அதை அணுகி அதை விசாரித்து அதையும் எப்படி இல்லாம ஆக்குறதுக்குன்ற அறிவு பிள்ளைகள்கிட்ட இன்னைக்கு ஐடி நாலேஜை கொடுத்துட்டாங்க. பப்ளிக்காக ஒரு கத்தியை தூக்கி குடிகாரன் கொடுத்த மாதிரி இன்றைக்கு இலத்திரனியல் சாதனங்களை எப்படியெல்லாம் கள்ளத்தனமாக பயன்படுத்தலாம், எப்படியெல்லாம் மறைத்து யூஸ் பண்ணலாம். உங்க புள்ள நீங்க உங்களோட போன்லயே அத்தனை ரகசியத்தையும் வச்சிருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியாது உங்களோட போனுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை உங்க புள்ள வச்சுக்கிண்டு. அந்த அளவுக்கு இன்னைக்கு இலத்திரனியல் சாதனங்களுடைய அந்த வளர்ச்சி, மாணவ பருவத்தில் 5, 6, 7, 8 வயசுலேயே பிள்ளைகள் அந்த போனை பற்றிய ஃபுல் நாலேஜில் இருக்கிறாங்க. மிக கவனமும் ஆபத்தும் நிறைஞ்ச காலம். அவருடைய மார்க்கத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு. தீனுடைய சூழலை வளரும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு மார்க்கம் விருப்பம் இல்லதாக மாறிவிட்டது. காரணம் என்னன்னு கேட்டா அவங்க வளர்ற சூழல்கள் அப்படி.
அவங்கள சுற்றி உள்ள மனிதர்கள் அப்படி, அவங்க உறவாடுகிற நண்பர்கள் அப்படி. கவனமாயிருக்கணும் சகோதரர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது கவனமாக நீங்கள் கேட்கணும். எனவே பெற்றோர்களே, நீங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் உங்களுடைய இந்த தொழில்நுட்ப சாதனங்களை, அது கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், அல்லது ஐபேடாக இருக்கலாம், அதை பயன்படுத்துகின்ற போது மிக கவனமாக இருங்கள். அதை கண்காணிப்பதற்கு இன்றைக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. இதை ஞானம் உள்ளவர்களிடம், இது பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்ககிட்ட நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபௌக குல்லி தி இல்மின் அலீம்டா. ஒவ்வொரு அறிவாளிக்கும் மேல இன்னொரு புத்திசாலிப்பான். நம்ம நினைக்க கூடாது நாங்க தான் அறிவாளி, நமக்கு மேல இன்னொரு அறிவாளிப்பான். எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அவன் தான் இந்த அகிலங்களை படைத்த அத்தனை ரகசியங்களும் உலகத்தில் அவனுக்கு எதுவுமே மறைந்து விடாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் நமக்கு இருக்கின்றான். ஒமினல் ஹிக்மத்தி தக்னியா, அதாவது இந்த தொழில்நுட்பத்தினுடைய இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் தன்னுடைய வங்கி இலக்கத்தையோ அல்லது தன்னை யாராவது தவறான முறையிலே ஈடுபடுத்துகிறார்கள் என்று தெரிந்தாலோ கொடுக்கக்கூடாது. நான் ஏற்கனவே இது சொல்லிட்டேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு பேங்க்ல உள்ள காசு இல்லாமல் போகுதுன்னு பேங்கை குத்தம் சொல்றாங்க. ஆனால் உண்மையிலே பேங்கை ஒன்றும் செய்யறது இல்லை. யாரு? உங்க வாயாலே தான் நீங்க கட்டுக்கிடுறீங்க. சில நபர்கள் என்ன செய்வாங்க, அடிக்கடி நாங்கள் மீடியாக்களை பார்க்குறது மாதிரி மெசேஜ்களை ஒவ்வொரு போடுறாங்க. உண்மையாகவும் போடுறாங்க, பொய்யாவும் போடுறாங்க. ஃபோன் எடுத்து கேட்பாங்க, உங்களுக்கு 50 லட்ச ரூபா வந்துக்குது, உங்களுக்கு ஒரு 3 வீல் வந்துக்குது, உங்களுக்கு ஒரு பைசிக்கிள் வந்துக்குது, உங்களுக்கு உடனே வந்துருக்கும், உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்க, உங்களோட பேங்க்ல கார்டில் உள்ள நம்பரை சொல்லுங்க, நான் உங்களுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். இப்படி பல வகையில் வராங்க. ஒரு ஓடிபி ஒன்று வந்திக்கு சொல்லுங்க, ஒரு மெசேஜ் அதில் 2-3 நம்பர் வந்திக்கு சொல்லுங்கன்னு இவங்க என்னன்னு தெரியாம நம்ம காசு கிடைக்க போகுதுன்னு ஏமாந்துடுறாங்க. கவனமாக இருக்கணும் சகோதரர்களே. இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த குத்துபாவிலே மிகவும் நிதானமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை நன்றாக கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தேவையில்லாத ஆட்களுக்கு நீங்க அவங்களோட இமெயிலை கொடுக்குறீங்க. அவன் என்ன செய்வான், உங்களோட ஃபோனை ஹேக் பண்ணுறதுக்காக ஒரு மெசேஜ் அனுப்புவான். நீங்களும் பார்ப்பீங்க, ஓகே என்னமோ நல்லது அனுப்பிக்கலான்னு கிளிக் பண்ணுவீங்க, உங்களோட ஃபோன் அவன் கையில் போயிடும். அப்படின்னா என்ன, நீங்க உங்களா தான் இருப்பீங்க. உங்களோட ஃபோனை இயக்கக்கூடிய அந்த வைரஸ் ஹேக்கிங் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ல நீங்க அவருக்கு இரையாகி விடுவீர்கள். இன்றைக்கு அவ்வளவு பாதகமான விஷயங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, முக்கியமாக இன்றைக்கு நிறுவனங்களை வச்சுக்கக்கூடியவங்க, வங்கிகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த எலக்ட்ரானியல் சாதனங்களை கையாளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு கடை வச்சுப்பாங்க. சில போது அவர்களுடைய வாடிக்கையாளர்கள் அவர்களுடைய சில தனிப்பட்ட தகவல்களை இவங்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். பேங்கில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் அவங்களும் நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். பேங்கில் வேலை செய்வது கூடுமா இல்லையான்றது அது 2வது சர்ச்சை. அது அவர்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப ஏனென்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உங்களுடைய ஒப்பந்தங்களை, நீங்கள் அமானிதங்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். கதாலிக்க அலாம யம்லிகு மஹான், கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், அதாவது இந்த எலக்ட்ரானியல் சாதனங்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர் மக்கள் வந்து உங்களை நம்பி தகவல்களை சொல்றாங்க. ஐயகூன அமீனன், நீங்கள் நம்பிக்கையானவர்களாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் இது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம், உங்களுக்கும் அவருக்கும் இடையிலே ஒப்பந்தம். அல்லாஹ் சொல்றான், வஅஃபு பில் அஹத், ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இன்னல் அஹத கான மஸ்ஊலா, நிச்சயமாக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவது, அந்த ஒப்பந்தங்கள் என்பது விசாரிக்கப்படும். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இந்த மாதிரியான சில ஆட்கள் இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட வந்து தந்திரமான முறையில் உங்களைய ஏமாற்றுவார்கள். இவங்க விஷயத்தில் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும்ன்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். சிந்தனை உள்ளவர்களாக இருக்கணும். அஃபலா தாக்கிலூன் அல்லாஹ் கேட்கிறான் சூரா ஆல இம்ரான்ல. நீங்கள் சிந்திக்க வேண்டாமா, நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா என்று கேட்கிறாங்க. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை துறை சார்ந்தவர்களிடத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ், அடியார்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅலமு, தெரிந்து கொள்ளுங்கள், அன்னல் முஸ்லிம லா யுக்திமு அலல் உமூரி தூன வஅயின், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையும் விழிப்புணர்வு இல்லாமல் அந்த வேலையை அவன் செய்யக்கூடாது. அதே மாதிரி பயங்கரத்துக்கு, அதாவது அவனை பயமுறுத்தக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உணராமல் அவன் செயல்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக அவன் அறிவோடும் நிதானத்தோடும் மிகுந்த ஹுஸ்னுல் ஃபஹம், சிறந்த விளக்கத்தோடும் அவன் செயல்படுவது மிக முக்கியமான ஒரு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாம நாங்க போய் நம்மளோட தகவல்களை பரிமாறக்கூடாது. நாங்க ஒரு சைடுக்கு போறோம், நம்மளோட ஃபோன் நம்பரை கொடுப்பாங்க, கேட்பாங்க. இப்போ நாங்கள் ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுவோம் அல்லது ஒரு விஷயத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், உடனே என்ன செய்வாங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பரை தாங்கம்பாங்க. சிலது உண்மையாகவும் இருக்கும். சில நேரம் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேருந்து காசு வெட்டிக்கிட்டே போவாங்க. என்னடா ஃபோனில் ரீசார்ஜ் பண்ணுறோம், காசெல்லாம் போகுதுன்னு பார்த்தா நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் அந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிக்கிறீங்க, அந்த பேஜுக்கு நீங்கள் நான் என்ன காசை தாரேன்னு நீங்கள் எக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் வச்சுக்கிறீங்க. சைன்னா என்ன, ஒரு கிளிக் தான்.
அப்படியெல்லாம் இருக்கிறது. எனவே இது போன்ற விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருங்க. அது மாத்திரமல்ல, எந்த ஒரு விஷயம் உங்களோட காதுகளுக்கு வந்தாலும், எந்த ஒரு தகவல் வந்தாலும் அது உறுதிப்படுத்தாமல் நீங்கள் செயல்படுத்தாதீங்க. அல்லாஹ் இதுக்கு ஒரு வழிகாட்டலாக சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனூ, ஒரு தீயவன் உங்களிடத்தில் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் தீர்க்கமாக விசாரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அன் துஸீபு கௌமன் பிஜஹாலத்தின், விளங்காமல் நீங்கள் மக்களுக்கு தீங்கு செய்துவிட்டு ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காக வேண்டி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் நிதானமாக இருங்கள். வல் யஹ்தர் கதாலிக மினர் ரத் அலல் இத்திஸாலாத்தில் மஜ்ஹூலா அல் மஸ்த், தெரியாத நபர்களுக்கு ஆன்சர் பண்ணி உங்களோட தனிப்பட்ட தகவல்களை வழங்குறதுல நீங்கள் கவனமாக இருங்க. ஏனென்றால் உங்களை சில போது அந்த நபர்கள் ஏமாற்றி விடலாம். இன்றைக்கு நவீன இலத்திரனிய சாதனங்கள் இருக்கிற சகோதரர்களே, எந்த வகையிலும் நமக்கு சேஃப் இல்லை. நம்ம நினைப்போம் நம்மளோட பேங்கில் இத்தனை கோடி காசு கிடக்குதுன்னு, அது நம்ம நினச்சிட்டு வேண்டிய சில நேரம் ஏதோ ஒரு வழியிலே நம்முடைய வங்கி கணக்குகள் சூறையாடப்படுகிறது. நமக்கே தெரியாமல் நம்மளோட ஃபோனுக்குள்ள பலவிதமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எப்போ என்ன நவீன வளர்ச்சி வருதுன்னு தெரியல. இன்றைக்கி இன்னொன்று கண்டுபிடிச்சானோ பார்த்தா அது ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா சில பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வெளியில் கொடுத்துட்டு உங்களை பற்றி ரைட் உதாரணமாக என்னை பற்றி இந்த முகமது நாசர் தைப் அவரை பற்றி நீ என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது சில நேரங்களில் நம்மளோட எல்லா தகவல்களையும் கொடுக்குது. அப்போ இந்த மாதிரி நிறைய நபர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். எப்போவுமே நம்ம சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். இந்த நவீன இலத்திரனியல் சாதனங்களை பயன்படுத்துகிற விஷயத்தில் நாங்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இலத்திரனியல் சாதனங்களில் இருந்து இதனுடைய தீங்குகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். ஹாதா வஸல்லு வஸல்லிமு அலா இமாமில் முர்சலீன் முஹம்மதின் அல் ஹாதி அல் அமீன். ஃபகத் அமரக்கும் ரப்புக்கும் பிதாலிக ஹீன கால் இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. وأقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.